பனங்கிழங்கு, பதநீர், நுங்கு, பனம்பழம், பனை ஓலை, பனைநார் என பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் அனைத்தும் மனித குலத்திற்கு பயன் தரக்கூடியதாகும். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற பனைமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைந்தது. இயற்கை மனித குலத்துக்கு கொடுத்த அரிய கொடை இது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பயன் தரக்கூடியது. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர் உடல் ஆரோக்கியத்தை காக்கும் ஊட்டச்சத்து பானம். 8 ounce பதநீரில் காரத்தன்மை 7.2 கிராமும், சர்க்கரை சத்து 28.8 கிராமும், சுண்ணாம்பு சத்து 35.4 மில்லி கிராமும், இரும்பு சத்து 5.5 மில்லி கிராமும், பாஸ்பரஸ் 32.4 மில்லி கிராமும், தயாமின் 82.3 மில்லி கிராமும், ஆஸ்கார்பேஸ் அமிலம் 12.2 மில்லி கிராமும், புரதச்சத்து 49.70 மில்லி கிராமும் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் நிக்கோட்டிக் அமிலமும் வேறு சில சத்துக்களும் கலந்திருக்கிறது. இதனால் பதநீரை குடித்தால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம். மரத்தில் இருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் போட்டு புதைத்து பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறார்கள். இது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது. மஞ்சள் பனங்கிழங்கிற்கு சுவை சேர்ப்பதுடன் கிருமி நாசினியாகவும் பயன்படும். நன்கு வேக வைத்த கிழங்கின் மேல் தோல் பகுதியையும் நடுப்பகுதியில் உள்ள தும்பையும் நீக்கி சாப்பிட வேண்டும். கிழங்கில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன. இவை குளிர்ச்சி தன்மை உடையது, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது, உடலுக்கு வலு சேர்க்கும். பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டாக நறுக்கி காய வைத்து அதனுடன் கருப்பட்டியை சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். பூமியில் இருந்து பனங்கிழங்கை பிரித்தெடுக்கும் போது விதையில் இருந்து தவின் கிடைக்கும். இதை சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும். தவின் சாப்பிட்டால் வயிற்று வலி, ஒற்றை தலைவலி உள்ளிட்ட நோய்கள் குணமாகும். உடல் இழைத்தவர்கள் பனங்கிழங்கு சாப்பிட்டு வந்தால் உடல் பருமனாகும். உடலுக்கு குளிர்ச்சி தன்மை மற்றும் உடலின் வலிமை அதிகரிக்கும். பனங்கிழங்குடன் தேங்காய் பால் செய்து சாப்பிட்டு வந்தால் பெண்களின் கர்ப்பப்பை மற்றும் உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாகும். சர்க்கரை நோய், வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கை அரைத்து மாவு செய்து அதில் கஞ்சி அல்லது கூழ் செய்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பசி நீங்குவதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பனங்கிழங்கில் நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், தாது உப்பு, புரதம், சர்க்கரை, ஒமேகா 3, பொட்டாசியம், வைட்டமின் பி, B1, வைட்டமின் சி மற்றும் தொகுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன. பனங்கிழங்கு உடலுக்கு பொலிவை தந்து அழகை கூட்டுகிறது. பனங்கிழங்கில் நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் மலச்சிக்கல் வராது தடுக்கிறது. இதனால் பெருங்குடலில் உண்டாகிற புற்றுநோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் உடல் வலிமை, மூளை வளர்ச்சி, எலும்புகளை பலம் பெற செய்தல் ஆகியவற்றிற்கு துணை செய்கிறது. நமது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிப்பது பனங்கிழங்குன்னு சொல்லலாம். இந்த கிழங்கை நன்றாக வேக வைத்து மேல் தோலையும் நடுவில் இருக்கும் சற்று கடினமான குச்சி போன்ற பகுதியையும் நீக்கி சாப்பிட வேண்டும். பனங்கிழங்குடன் பூண்டு, மிளகு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம். வேக வைத்து நறுக்கி காய வைத்து எடுத்து அதை மாவாக்கி வைத்துக் கொண்டால் நாம் விரும்பும் சுவையில் தோசையாகவோ உப்புமாவாக்கவோ அல்லது கூழ் தயாரித்து உண்ணலாம். நார்ச்சத்து மிகுந்த கிழங்கு என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். பனங்கிழங்கை வேக வைத்து அத்துடன் சிறிது வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு இடித்து மாவாக்கி சாப்பிடும் மலச்சிக்கல் நீங்கும். பனங்கிழங்கு பசியை தீர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.